தர்மத்தை காத்த சிங்கம். ஓரடர்ந்த காட்டில் சத்யா என்ற சிங்கம் வாழ்ந்து வந்தது. அந்த காட்டின் ராஜா சத்யா ஒரு முக்கியமான விரதத்தை கடைபிடித்து வந்தது. அது என்ன தெரியுமா? தன்னை நம்பி வந்தவர்களுக்கு எந்த துன்பமும் நேராமல் காப்பதே உண்மையான விரதம் என்பதுதான் அது. ஒரு நாள் பயங்கரமான மழை பெய்தது. அப்போது ஒரு சிறிய முயல் நனைந்து நடுங்கியபடி சிங்கத்தின் குகைக்குள் ஓடி வந்தது. ராஜா, என்னை ஒரு ஓநாய் துரத்தி வருகிறது, என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறியது. சிங்கம் அந்த முயலுக்கு அடைக்கலம் கொடுத்தது. சிறிது நேரத்தில் அங்கே வந்த ஓநாய், ராஜா, அந்த முயல் என் உணவு, எனக்கு பசிக்கிறது, அதை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று கேட்டது. சிங்கத்திற்கு அப்போது கடும் பசி. முயலை ஓநாய்க்கு கொடுத்தால் சிங்கத்தின் பசியும் தீரும், ஓநாயும் திருப்தியடையும். ஆனால் சத்யா அப்படி செய்யவில்லை. சிங்கம் சொன்னது, நான் ஒரு விரதம் இருக்கிறேன், அது தர்மத்தை காப்பது. பஞ்சம் என்று வந்த முயலை காட்டிக் கொடுப்பது தர்மமாகாது. என் பசியை விட ஒரு உயிரை காப்பதே மேலானது. சிங்கத்தின் உறுதியை கண்டு ஓநாய் வெட்கப்பட்டு திரும்பி சென்றது. முயல் பயம் நீங்கி சிங்கத்திற்கு நன்றி கூறியது. அன்று முதல் காட்டில் இருந்த அனைத்து விலங்குகளும் ஒன்றை புரிந்து கொண்டன. சாப்பிடாமல் இருப்பது மட்டும் விரதமல்ல, மற்றவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை தடுத்து தர்மத்தை காப்பதே உண்மையான விரதமாகும். இந்த கதையின் நீதி, நமக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கை மீறாமலும் நல்ல விஷயங்களை விடாமலும் இருப்பதே உண்மையான தர்ம விரதம்.